தொகுதியில அந்த வேட்பாளரையாவது தக்க வைக்கணும்ல தொடர்ந்து. ஆனா நீங்க ஏன் அப்படி தக்க வைக்கிறதே கிடையாது. நீங்க 2021ல கோமதிங்கிறவங்க போட்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிடும்போது மேனகாங்கிறவங்க போட்டி போட்டிருக்காங்க. இப்ப சீதாலட்சுமிங்கிறவங்க போட்டி போடுறாங்க. இதே சீதாலட்சுமி 2016ல பவானில போட்டிட்டு இருக்காங்க. 2019ல ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில போட்டி போட்டிருக்காங்க. 2021ல கோபி சட்டமன்ற தொகுதியில போட்டி போட்டிருக்காங்க. 24ல திருப்பூர் நாடாளுமன்றத்துக்கு போட்டி போட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே அவங்க சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு போகணும்னு சீமான் நினைச்சு அவங்கள களமிறக்க சொல்றாரா? இல்ல ஏதோ ஒரு கணக்கு காமிக்கணும் அப்படின்னு ஒரு 50 பெண்களுக்குன்னு ஏன் நீங்க வந்துட்டு ஒரே வேட்பாளரை நிறுத்துறது இல்ல அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அதுல பல சிக்கல்கள் இருக்கு. ஒண்ணு போகுது, நாங்க ஒன்றும் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சிருக்கிற ஆள் கிடையாது. நான் வேட்பாளரா நின்று இன்னைக்கு வந்துட்டு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ நான் செலவு பண்ணி இருக்கிறேன் அப்படின்னாக்க அடுத்த 6 மாசத்துக்குள்ள இன்னொரு 1 வருஷத்துக்குள்ள ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னா மீண்டும் என்னால அவ்வளவு தூரம் செலவு பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், வேற ஒரு நபரை நிறுத்தி அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற போல் அவர்களுடைய செலவுகளை செய்வார். நானும் நின்றுட்டு வரேன். ஒரே தொகுதியில வலுவான சில நபர்கள் எல்லா இடங்களிலும் நின்றுட்டு வர்றோம். இதுவரை